திடீர்னு ஏதாச்சும் சூடாக சாப்பிடணும் போல் இருந்துச்சுங்க. ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது, ஆனால் வரல. நல்லா குளிராக இருந்தது. சரி வாழைப்பூ கூட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். டக்குன்னு வந்து வாழைப்பூ 65யும் போடலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே போட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மீதி வந்து என்ன பண்ணிட்டேன்னா வாழைப்பூ கூட்டு வந்து செஞ்சுட்டேன். வாழைப்பூ கூட்டு பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும். இது வாரத்தில் நம்ம 2 நாள் இல்லைனா 1 நாளாவது அட்லீஸ்ட் வந்து நம்ம வாழைப்பூ உடம்புல சேர்த்துக்கணும். அதில் துவர்ப்பு அதிகமாக இருக்குது. உடம்புல வந்து சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் லஞ்சுக்கு என்னென்ன பண்ணியிருந்தேன்னா, வாழைப்பூ கூட்டு, வாழைப்பூ 65 நல்லா பொரிச்சுட்டேங்க. சூப்பராக இருந்துச்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதுக்கப்புறமா அவரைக்காய் பொரியல் கொஞ்சம் பண்ணிவிட்டு, ரசம், அப்பளம் இதெல்லாமே போட்டு வச்சுட்டேன். சாதம் வடிச்சிட்டு, நான் வந்து என்ன பண்ணேன்னா, சாதம் காலையில் புளி கிளறி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த சாதமே கொஞ்சம் இருந்தது. அது கூட நான் வந்து இந்த வாழைப்பூ 65யோட சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்